நகரமன்ற துணைத் தலைவர், நகரமன்ற உறுப்பினர்கள், ஆணையாளர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் அனைவரும் திருவாரூர் நகரமன்றத்தின் முன்னாள் முதல்வர், நூற்றாண்டு கண்ட பெருந்தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மண்ணிற்கு பொதுமக்களின் பேருந்து நிலையத்தினர் மேம்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்தமைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் விழா பெறுவரை ஆற்ற உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மாண்பது தொழில்துறை அமைச்சர் அவர்களும் இங்கு சிறப்பாக திறந்து வைத்து விழா பெறுவரை வழங்க உள்ள நம்முடைய மாநில நகராட்சி நிர்வாக அமைச்சர் அவர்களை. தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த அரசு, நல்ல அரசு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிற்கு வழி நடத்துகிற ஒரு தலைவராக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட நாயகர் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகம் எல்லா விதத்திலும் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும். இந்த வேளையில் இன்று குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து குவித்திருக்கிறார் நமது திராவிட நாயகர். ஏறத்தாழ 1500 கோடி ரூபாய்க்கு மேல குடிநீர் திட்டங்களையும் வழங்கியிருக்கிறார் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள். எனவே திருவாரூர் மாவட்ட பொதுமக்களின் சார்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் முழுமையாக இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தாண்டி டெல்டா பகுதியில் இருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில் மகத்தான ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது இதுவரை வரலாறு காணாத ஒரு மகசூல் விவசாயிகளுக்கு இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு நெல் விளைந்து ஒவ்வொரு இடத்துல 30 மூட்டை பிடிக்கணும்னா இப்ப 45 மூட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம். எனவே அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சி, விவசாய மக்களுக்கான வளர்ச்சி, இளைஞர்களுக்கான வளர்ச்சியை உற்று நோக்கி கொண்டு வளர்த்து வருகிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். அந்த திராவிட நாயகன் அவர்களின் ஒரு அரவணைப்பில் திருவாரூர் மாவட்டம் பல என மின்னிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அடுத்த கட்டமாக நமது மன்னார்குடிக்கும் நல்ல செய்தியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்தவர். எங்களை இந்த அளவுக்கு இந்த வேலை செய்ய வைத்தவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் இல்லை என்றால் நாங்கள்லாம் எங்கேயோ மம்பட்டு பிடிச்சி வேலை செஞ்சுட்டு இருப்போம், அவ்வளோதான். அதை தான் எங்களை உருவாக்கினார். இந்த வாய்ப்பு திருவாரூரில் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு தந்ததும் அவர் தான். இன்றைக்கு அவருக்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் திருவாரூருக்கு ஒருத்தருக்கு வந்து பேசுவாங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னார். நான் இன்னைக்கு எழுதிட்டு வந்தேன், நான் எல்லாம் வந்துட்டேன். போன தர பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கலைஞர் நகரோட மேம்பாட்டு திட்டம் 23 எண்ணிக்கையிலே 43.97 கோடிக்கும், நமக்கு நாளை திட்டத்தில் 5 பணிகள் 54 லட்சத்துக்கும், தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 10.142 கிலோமீட்டர் 10 கோடி ரூபாயிலும் 43 பணிகள், நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 37 பணிகள் 4 கோடி 35 லட்சத்திலும், 15வது நிதிக்குழு மானியம் 9.30 கோடியும், மாநில நிதிக்குழு மானியம் 2.66 லட்சத்திற்கும், மூலதன மானிய நிதி 3 பணிகள் 2 கோடி 21 லட்சத்துக்கும், இயக்குதல் மற்றும் பராமரிப்புகளுடைய நிதி 17 லட்சம், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2 பணி 1 கோடி 85 லட்சம், தூய்மை இந்தியா திட்டம் 9 பணிகள் 5.56 லட்சம். ஆக திருவாரூர் நகராட்சிக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 78 கோடி 61 லட்சத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் திருவாரூர் நகராட்சி நடந்திருக்கிற பணிகள் கலைஞர் நகரோட மேம்பாட்டு திட்டத்தில் 15.50 கோடியும், அமரூட் உஜ்ஜீவா திட்டத்தில் 78 கோடி 15 லட்சமும், மூலதன மானிய நிதியிலே 4 கோடி 6 லட்சமும், டூரிஸ்டில் பாதாள சாக்கடை திட்டம் 29 கோடி 46 லட்சமும், தூய்மை இந்தியா திட்டம் 98 லட்சமும், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் 86 பணிகள் 8 கோடி 17 லட்சம். ஆக 4 ஆண்டு காலத்தில் இந்த ஆண்டுக்கு மட்டும் 78.6 கோடி,
600 கோடி 136 கோடி 38 லட்சம் கிட்டத்தட்ட இந்த திருவாரூர் நகராட்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நடைபெற போகிற பணிகள் என்பது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் வணிக வளாகம் 8.63 கோடியும், மூலதன மானிய நிதி மற்றும் இயக்குதல் பராமரித்தல் பற்றாக்குறை நிதி, பழைய பேருந்து நிலைய தார் சாலை மற்றும் பேருந்து நிலையத்திற்கு 65 லட்சமும், பள்ளி மேம்பாட்டு நிதியிலே அங்கன்வாடிக்கு 16 லட்சமும் ஆக இந்த திருவாரூரில் இந்த ஆண்டு நடைபெறுகிற பணிகள் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் 200 கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திருவாரூர் நகராட்சிக்கு வளர்ச்சி திட்டத்துக்காக வழங்கியிருக்கிறார்கள். குடிநீர் திட்டங்கள் என்று வருகிற போது ட்ராடு மூலம் 3 லட்சம் மக்களுக்கு 12 MLD குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. நகராட்சிகள் மூலம் 2 லட்சம் மக்களுக்கு 12 MLD குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சிகளுக்கு 1 லட்சம் மக்களுக்கு 6 MLD குடிநீர் வழங்கப்பட்டது. ஆக 6 லட்சம் மக்களுக்கு 30 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் குடிநீர் திட்டங்களுக்காக மட்டும் ட்ராடு மூலம் திருவாரூர் மாவட்டம், திருவாரூர், நன்னிலம், பொள்ளாச்சி, மன்னார்குடி, மேட்டூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றியங்களை சேர்ந்த உள்ளடக்கிய 657 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் 1127 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று இது முடியும் போது 4 லட்சம் மக்களுக்கு 29 MLD தண்ணீர் கொடுக்கும் 1127 கோடி ரூபாய் குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. நகராட்சிகள் 3 குடிநீர் திட்டங்கள் 229 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 1 லட்சம் மக்களுக்கு 5 MLD வழங்கப்படும். நம்முடைய பொருளாச்சேரி பேரூராட்சியில் ஒரு குடிநீர் திட்டம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக அறிவிக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வேதாரணம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் 6 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேற்கூடிய திட்டங்கள் தவிர உள்ளூர் நீராதாரங்களை கொண்டு தனி மின்விசை திட்டங்கள் மூலம் 29 MLD வழங்கப்பட்டு வருகிறது. ஆக 2026 இந்த திட்டங்கள் அனைத்து நிறைவேறும் போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 13 லட்சம் மக்களுக்கு தேவையான 93 MLD தாராளமாக குடிநீர் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பாதாள சாக்கடை திட்டம் ட்ராடு மூலம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 229 கோடி மதிப்பீட்டில் மன்னார்குடி நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகிறது. லட்சமும், திருத்துறைப்பூண்டிக்கு 73 கோடி 74 லட்சமும், திருவாரூருக்கு 280 கோடி 19 லட்சமும், மன்னார்குடிக்கு 170 கோடி 62 லட்சமும் நகராட்சிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். 7 பேரூராட்சிகள் குடவாசல் 18 கோடி ரூபாய், கொரடாச்சேரி 18 கோடி ரூபாய், முத்துப்பேட்டை 20 கோடி ரூபாய், நன்னிலம் 17 கோடி ரூபாய், நீடாமங்கலம் 13.15 கோடி, கேரளம் 10.46 கோடி, வலங்கைமான் இது 6.13 கோடி. அதை பேரூராட்சிகள் மூலம் 103 கோடியும் நகராட்சிகளுக்கு 603 கோடியும் இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்த பேருந்து நிலையத்தை வைத்து இதுபோல பேருந்து நிலையங்கள் நகராட்சி பகுதிகளிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் புதிய பேருந்து நிலையங்கள், பழைய பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பது, புதிய மார்க்கெட் அங்காடி எப்படி அமைந்திருக்கிறது போல் அங்காடி அமைப்பது, புதிய சமூக நலக்கூடங்கள் அமைப்பது, சாலைகளை அமைப்பது, குடிநீர் திட்டங்களை உருவாக்குவது, மழைநீர் வடிகால்களை கட்டுவது என்று இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் நகராட்சி துறைக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். வந்து சொல்கிறாங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் எது செய்தனாலும் கலைவான உடம்புட்டார், அது எனக்கு தெரியும். நம்முடைய ராஜா அவர்கள் ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இந்த பகுதியில் வந்து பொறுப்பேற்று மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் பாராட்டுகின்ற வகையில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவாரூர் நகராட்சிக்கு இணையாக மன்னார்குடி நகராட்சியை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய மன்னை அவருடைய பேரனோட தலைமையில் இந்த நகராட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் கட்டியாகிவிட்டது. புதிய அறிவுசார் மையம் பொழுது ஆரம்பிக்க இருக்கிறோம். அது பாதாள சாக்கடை முடியும் போது என்ன சொல்றாரு, நான் ஓட்டு வாங்கி உடனே பின்னாலே ரோடை போடுன்றார். எனவே எந்த திட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஊரில் இருந்து வளர்ந்த
ஐயா கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய கலைவாணன் அவர்கள் மண்ணின் மைந்தர். என்னோட சொந்த கொண்டார். இப்போ கூட அவர் சொன்னார், ஒருத்தர் கௌதமன் வந்திருந்தார், கௌதமன் அவர் சொன்னார், எனக்கு திருக்கோவில் ஞானப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தது, எனவே எங்களுக்கு அவர் சொந்தம்னார். கலைவாணன் சொன்னார், மண்ணின் மைந்தர் என்று சொன்னதே நான் தான் 2004 எங்களுக்கு தான் சொந்தமாக சொன்னார். நான் சொன்னேன், ஏதோ 2 பேரும் இங்கே பிறந்து வளர்ந்துருக்கலாம், உருவாக்குறது திருச்சி மாவட்டம், நாங்கள் தான் திருச்சி நான் சொல்லிட்டேன். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எங்கெங்கு உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு அவர் உறவுக்காரர். அவரால் தான் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த பேருந்து நிலையத்தை விரைவாக கட்டி முடித்து, மார்க்கெட்டை விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாடு கொண்டு வந்திருக்கிறார் நகராட்சி தலைவர், அதுக்கு துணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேருக்கும் எங்கள் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 12ஆம் தேதி மன்னார்குடியில் நம்முடைய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அவர் சொன்னது நிச்சயமாக நாங்கள் அதை இருந்து அவர்களோடு இருந்த அந்த பணியை செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.